கோல்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தி காலத்துலேருந்தே கோல்டு தான் வந்து நம்ம காசாக பயன்படுத்தியிருக்கோம். அந்த காலத்துலேருந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி இந்த கோல்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோமாக்கா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கோல்டு வந்து ஒரு விலை மதிப்பு முடியாத ஒரு பொருளாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நீங்கள் வெளியூருக்கு போகணுன்னாக்கா நீங்கள் அந்த நம்மளுடைய ரிங்கேட்டை வந்து அந்த ஒரு காசாக நீங்கள் மாற்றி ஆகணும். அப்போ தான் அந்த ஊரில் வந்து அந்த காசை பயன்படுத்த முடியும். பட் இதே நீங்கள் வந்து கோலை கொண்டுட்டு போகலாம். கோலை வந்து நீங்கள் எனி டைம் அந்த ஊரில் விற்று உங்களுக்கு காசு பற்றாக்குறையாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக கோலை விற்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மணியாக இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பப்ளிக்கோலோட கோல்ட் டினார் சரி, கோல்ட் பாரும் சரி, நம்ம வெளியூருக்கு கொண்டு போயிட்டு அதை விற்று கேஷாக ஆக்க முடியும். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. ஈவன் நீங்கள் அந்த கோல்ட் பாரை வந்து கஸ்டம் தாண்டியும் கொண்டு போகலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கும் இந்த கோல்டை வந்து சேமிப்பு பண்ணணுமா? மினிமம் 100 ரிங்கிட்லேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம். பயோவில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பிள்ளை பண்ணுங்கள்.